அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்றும், அந்த இரவில்தான் அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கியதாகவும், மேலும் அந்த இரவில்தான் மலக்குமார்களும் மலக்குமார்களின் தலைவராகிய ஜிப்ரயீலும் இறங்குவதாக அல்லாஹு தாலா கூறுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானின் கடைசி 10 நாட்களில், அதுவும் ஒற்றை படைகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். ஆகவே ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 நாட்களில் ஏதோ ஒரு நாட்கள் தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு. அந்த இரவில் யாரு நின்று 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்க 1000 மாதங்கள் தொழுத நன்மைக்கு ஈடான நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். லைலத்துல் கத்ர் இரவில் யார் நான் ஈமான் கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரமணானின் லைலத்துல் கத்ர் இரவில் நாங்கள் எப்படிப்பட்ட அமல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. லைலத்துல் கத்ர் இரவில் இந்த ஒரு துவாவை அதிகம் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னையும் மன்னித்தருள்வாயாக என்ற இந்த துவாவை ஓதுமாறு சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் இரவில் அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்வதும், குர்ஆன் ஓதுவதும், அதிகமாக நின்று வணங்குவதும், பள்ளி வாயில்களில் ஈத்திகாஃப் இருப்பதும் அதிகப்படியான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த வருடத்தில் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அடுத்த வருடம் அல்லாஹ் நமக்கு எழுதிய விதி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற கண்ணியமிக்க இரவில் அதிகப்படியான நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கருணையும் பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.